குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருகசீரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். மீனராசி, மீனராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். 3ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சார் மிதனத்துக்கு. மிதன ராசியில் வந்தாலே ஆனி மாதம், தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்ம சனியாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க. மனசு ரீதியாக, உளவியல் ரீதியாகவே நிறைய அப்செட் ஆகிருக்கு. ரொம்ப கரெக்ட். இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? இந்த மீனராசினியர்களுக்கு அற்புதமான மாதம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிரகங்களும் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன அப்படின்னா சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தார். சரி, பெரிய முயற்சிகள் எல்லாம் நல்லா முன்னேற வச்சு ஒரு இது பண்ணாலும் பண்ணலை. ஏன்னா சனி பகவானோட பார்வை விழுந்ததுனால அவரால் பண்ண முடியல. முயற்சிகள்லாம் நிறைய பேருக்கு தோல்வி தான் ஆயிருக்கு, கஷ்டங்கள் தான். ஆனால் இந்த சூரியன் மாறி 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். சுகத்தை கொடுக்க போகிறார் இனிமே தான். அடுத்தது 5ஆம் இடத்துல குரு உச்சம், அற்புதமானது. ஆமாம், ஏன்னா ராசி அதிபதி ஜீவனாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம். ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப அற்புதம். ஏன்னா 9, 11, 1 பார்வை, பாக்கியத்தை பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார், ஜென்மத்தை பார்க்குறார். அதுவே பெரிய பாக்கியம். 1. 2வது ஸ்தான பலமாக இருக்குது, பார்வை பலமாக இருக்குது. அடுத்தது கேது 6ஆம் இடம், ராகு 12ஆம் இடம். ஸோ மறைவு, 2 பேருமே மறைவுங்கும்போது அவங்க அசுப கிரகங்கள், அவங்க மறைகிறது ரொம்ப விசேஷம். ஸோ அவங்களும் ரொம்ப ஃபேவரபிள். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டுக்கு வரேன். என்னன்னா சனி பகவான் அவர் தான் ஜென்மராசியில் உட்காந்துட்டுருக்கார். ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனால் இப்போ ஒரு இது என்னென்னா குரு பார்க்குறார். அதனால் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்லுறது நல்லா கவனிங்க. கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்பலாம் குறையல. அப்பாடான்னு நிம்மதி அடையல அவங்க. இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 7.5 சனியில் தான் இருக்காங்க. இன்னும் என்ன அவங்களுக்கு ஆரம்பமே 7.5ங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பிறந்ததுலேருந்தே 7.5 அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஆனாலும் எதனால் அப்படின்னா அவங்களோட தாட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறவங்க. ஆமாம், அதிரடியும் கிடையாது, எதுவும் கிடையாது, பொறுமையாக இருப்பாங்க. என்ன ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி, அப்புறம் அதுவும் பூரட்டாதி 4ஆம் பாதம் தான். என்ன ஸோ குரு என்ன ஸோ எல்லாமே ஒரு மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அமைதி,
எப்போவுமே ரொம்ப அமைதியாக ஆபத்து, படபடங்கிறதும் ஆபத்து. அதனால இப்போ மழையை பாருங்களேன், தட 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 தடன்னு பெஞ்சா பயமாக இருக்குது. என்னடா அது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமா, அவ்வளோ மழையா அப்படின்னு. மழை லைட்டாக தூறிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, ஒரு வேலையும் ஆகாது. நம்ம வெளியிலையும் போக முடியாது, எல்லா வேலையும் கெடுத்துரும், தூறிகிட்டே இருக்கும். அப்போ இதுவும் ஆகாது அதுவும் ஆகாது. ஆனால் இவங்க ரொம்ப அமைதி ஒன்று. ரெண்டாவது, எப்போவுமே ஒன்று அவங்க நினச்சிக்கணும், பொறுத்தார் பூமி ஆழ்வார். எப்போவுமே அது உண்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அவசரம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா வருமானம் வரணும், வருமானம் இல்லைனாலே கஷ்டம். அப்போ இந்த ஃபேவரபிள் பொசிஷனில் இந்த மாதம் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இவங்க உபயோகப்படுத்திக்கணும். எப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் உத்தியோகத்தில் என்ன வாய்ப்பு, மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை வேலையை டக்கு 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 டக்குன்னு முடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதற்குண்டான உயர்கள். ஏன்னா மீனராசியில் நிறைய பேர் ஐடி துறையில் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வேலை தான், அந்தந்த டயத்தில் அந்த வேலையை முடிக்கணும். ஏன்னா எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனி. இன்னைக்கு வேலையை இன்னைக்கே பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டான், நேத்திக்கே பண்ணிடுமா. நேத்திக்குன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல. நாளைக்கு வேலை இன்னைக்கே பண்ணிடு, நாளைக்கு வேலை இன்னைக்கே பண்ணிடு, அதை கூட பண்ணிக்கலாம். இல்லை இன்னைக்கு வேலை நேத்திக்கே பண்ணிடு, பண்ணியிருக்கணும் நீ அப்படின்பான். அப்போ அந்த கார்ப்பரேட் கம்பெனி அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்குது. அந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க சாதாரணமாக அதுமாதிரி தொழில் வியாபாரம் சாதாரணமாகவே மீனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தான் இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும், ஒரு லாபம் வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. ஸோ லாபம் வரும். இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு வீண் போகாது, வருமானம் வரும். ஓகே, பொருளாதாரம் சொல்லிட்டீங்க, அந்த கடன் பிரச்சனை சொல்லிட்டீங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மன ஆரோக்கியம் நல்லபடியாக ஆச்சுனால உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். ஸோ இவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் குறையிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகிடும். ஏன்னா மனசு இப்போ தெளிவாக இருக்கும். ஏன்னா ஒரு வேலை இப்படி செய்யணும், வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ தெரியாமல் இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தாங்க, என்ன எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது, ஒரு வெளிச்சம். அப்போ நல்லா உழைப்பாங்க, வருமானம் வரும். வருமானத்தை வச்சு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது எதை எடுக்கலாம், என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம், அவங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நம்ம 1000 தான் அந்த கிரகத்தோட பார்வை இருக்குது, அந்த கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஜென்ம சனின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு உண்டானது பண்ணிட்டே காட்டும். இது ஆண்கள் நம்ம வெளி உலகத்தில் அதிகமாக போயிட்டு வரோம், பெண்களும் போயிட்டு வராங்க இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும்தான். கரெக்ட். சின்ன விஷயத்தை கூட தாங்க மாட்டாங்க. அது மீனராசிக்கு மட்டும் இல்லை, ஜென்ம ராசிக்கு சனி நடக்கும்போது, ஜென்ம சனி நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு எதையுமே தாங்கிக்க மாட்டாங்க. ஒரு சொல்லிட்டாங்கன்னா அது பெருசாக எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கணும் இந்த ஜென்ம சனியில், இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சிக்கும் இந்த ஆனி மாதம் தமிழ் மாதத்தில் போகிறோம்? இப்போ இந்த பெண்கள் அப்படிங்கும்போதே தங்கமானவர்கள் மீனராசி பெண்கள். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கோப தாபங்கள் இருந்தாலும் குடும்பத்தை அனுசரித்து போயிடுவாங்க, அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்மராசியில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அதுக்கு முன்னாடி குழப்பம் தெரிந்ததா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ராகு உட்காந்துருந்தார். ராகு உட்காந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டு அவர் இப்படி ரிலீஸ் ஆகிட்டு சனி பகவான் போயிட்டு உட்காந்துட்டார். உட்காந்தவுடனே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்தது. அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்தா கூட இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கண்ணை முதல்ல கட்டணும். ஏற்கனவே கட்டி தான் இருக்குது, கட்டணும். ஏன்னா அப்போ தான் பார்க்க மாட்டார். அப்போ முயற்சிகளில் தடைய பண்ணுவார். அடுத்து களத்திரம் கேட்கவே வேண்டாம், சுபகாரியங்களை தடை பண்ணுவார். 10 தொழிலை முடக்குவார். இதுதான். அப்போ இந்த சனி பகவானை குரு பார்க்கும்போது இதோட தாக்கங்கள் கொஞ்சம் குறையும், தாக்கங்கள். அப்போ ஜீவனம் விருத்தி அடையும். எப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ சனி பகவான் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். இந்த சோதனைகள்லாம் கொடுக்கறது எதுக்குன்னா சாதனைகள் பண்ணுறதுக்கு தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. கர்மா குறையுது, சனி பகவான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ இந்த ஜீவனம் விருத்தி அடையும்.
அதேமாதிரி சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் முயற்சிகள் எடுக்கணும். இவங்க இப்போ தான் எடுத்தால் இந்த குரு ராசிநாதன் ஜீவனாதிபதி கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு. ஏன்னா 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலம் இருக்குது, ரொம்ப அற்புதம். அதேமாதிரி இந்த சூரியன் கரெக்டாக 3ஆம் இடத்துல பிரச்சனைகளோடு இருந்தார், சனி பார்வையோட அவர் அப்படியே விலகி 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம், சுகங்களை கொடுக்கக்கூடியது. என்ன வீடு மனை வாகனம் இதெல்லாம் ரெடியாக வாங்கணும்னு நினச்சிருந்தானே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஜென்மத்தில் சனி இருந்தால் கூட, ஏன்னா இப்போ எப்போவுமே ஒரு டென்ஷன் உருவாகணும்னா ஒரு வேலை ஆகணும். இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐ கரெக்டாக, அப்போ டென்ஷன் ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கூடவே வந்துடும். ஸோ சனி அதோட வேலையை ஆரம்பிப்பார். இவரோட வேலையை பார்த்து முடிச்சிட்டார். என்ன வீடு வாங்கி கொடுத்துட்டார், கிரகப்பிரவேசம்லாம் ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, ராசிநாதன். என்ன கிரகப்பிரவேசம்லாம் ஆயிடுச்சு, சந்தோஷமாக 100 பேரை கூப்பிட்டு நல்லா கிராண்டாக எல்லாம் பண்ணியாச்சு, சூப்பர். அடுத்து அந்த செலவெல்லாம் விட்டுருங்க, அடுத்தது இஎம்ஐ அடுத்த மாதம்தான் தெரியும், வாடி மவனேன்ட்டு சனி உட்காந்துட்டுருப்பார். இஎம்ஐ எப்படி கட்டுற பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு ஒரு சில கிரகங்கள் ஒரு சோதனைகளும் கொடுப்பார். எதுக்குன்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோ பெரிய வீடு வாங்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. அதற்குண்டான ஒரு ஸ்டெப்பு எடுத்துட்டு தான் அவங்க வாங்குவாங்க. சாதாரணமாக போய் வாங்கிட மாட்டாங்க. வேலையே இல்லாதவன் ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு சொன்னேன் பாருங்க, அதுமாரி வேலையே இல்லாத எனக்கு எப்படி பண வரவு வரும்னு கேட்டிருந்தார் ஒரு கிளையண்ட். அது மாதிரி வேலை இல்லாதவன் ஏன் வீடு வாங்குறான், வாங்க மாட்டான். அப்போ எல்லாத்துக்கும் ப்ரொப்போசல் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறான், வீடு வாங்குறான். அப்படிங்கும்போது இஎம்ஐ கட்டுவான். ஸோ அதுக்குண்டான உயர்வை சனி பகவான் கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக கொடுப்பார். ஸோ சூரியன் கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுப்பார். அதேமாரி வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5 குரு சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூரில் போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து வருவான், கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். ஸோ வெளியூர் பயணம் உண்டாகும், ஆன்மீக பயணம் உண்டாகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், ஆன்மீகம், பூர்வீக சொத்துக்கள் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா சொத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்படி வந்துடும். அப்போ ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அது கூட விலகி பூர்வ சொத்து வரும். ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இன்னும் நல்லபடியாக கிடைக்கும். ஓகே, பரிகாரம் மீன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கார் இந்த மாதம் கொஞ்சம். அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வையை வாங்கினா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறது. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல குரு, சூப்பரான ஒரு இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க சூரிய வழிபாடு கண்டிப்பாக தினந்தோறும் பண்ணாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடம் அப்படின்னாலே பகைரோன ரோகம் எல்லாமே இவங்க ஜெயிச்சிடலாம். சத்ரு ஜெயம், பகைமை இருக்காது. அதேமாதிரி ருணம், கடன் குறையும். அடுத்து உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆக இவங்க அந்த சூரிய வழிபாடு தினம்தோறும் சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு ஆதித்ய ஹிருதயம் கேட்கணும். ஏன்னா ஆதித்ய ஹிருதயம் அவ்வளோ நல்லது. ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போருக்கு ராவணனை எதிர்க்க போகும்போது அகத்தியர் அருளியது என்ன. அப்போ இந்த அகத்தியர் அருளிய ஆதித்ய ஹிருதயத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். சொல்ல முடியலையா, கேட்டால் கூட போகிறோம், ரொம்ப விசேஷம். அதுமாதிரி சூரிய பகவான் காயத்ரி இதெல்லாம் சொன்னாலே போகிறோம். பரிபூர்ணமான ஒரு நிபுணத்துவம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே மீனராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு சுகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.